Taste the Daily. டாக்டர் சரவணன், இப்ப என்னன்னா திமுக கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணிய தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் கட்சி அமைச்சிருக்கிறாங்க. ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் இத பத்தின ஒரு பேச்சுவார்த்தை குழுவோ இல்ல வேறு ஏதாவது இந்த கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கிறதுக்கோ எந்த விதமான முன்னெடுப்புகளையும் எடுக்கல? இன்னைக்கு உள்ள அரசியல் களம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா திமுக அதிமுக ரெண்டுக்கும் தான் போட்டி. மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த 2 பேரோட கூட்டணி அமைக்கிறதுல மட்டும்தான் அவங்களால காலத்தை தள்ள முடியும். இன்று திமுக மேல கடுமையான ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட நிலவுகிறது. அடுத்தது கட்டாயம் அதிமுக ஆட்சி, பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் தலைமையில் என்ற ஒரு நிதர்சனமான ஒரு செய்திகள் மக்கள்கிட்ட போயிருக்கு. எங்க பார்த்தாலும் அதுதான் பேச்சு. இப்ப இந்த சூழல்ல அதிமுக ஏற்கனவே தெளிவா சொல்லியாச்சு, பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம், இன்னும் மற்ற கட்சியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜனவரி இதுல அந்த மிட் எண்ட் ஆஃப் ஜனவரியில எங்களோட கூட்டணி முழுசும் தெரிய வரும் அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். திமுக அவங்க மேல இருக்கக்கூடிய அதிருப்தியை மறைக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் பத்தலை இப்ப. அதனால அவங்க இன்னும் இந்த எலெக்ஷன்ல கூட்டணி கட்சிகளை கூட்டணி கட்சிகள் இப்ப கொஞ்சம் கூடுதலா இது பண்ணிட்டாங்க. இப்ப விசிகா பாத்தீங்கன்னா திருமாவளவன் எல்லா இடத்துலயுமே திமுகவை கொஞ்சம் மறைமுகமா தாக்குறாரு. கூட்டணி மந்திரி சபைன்ற ரேஞ்சில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே ரவிக்குமார் அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு குழப்பம் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் சிபிஎம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிபிஐ எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களும் சீட்டை எப்படி கூட வாங்குறதா என்ன அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அவங்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் திமுக அனுமதி கொடுக்கல. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயுமான ஒரு சின்ன ஒரு முற்றல் மோதல் இருந்து கொண்டே இருக்கின்றது. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு இப்போ என்ன நினைக்கிறாங்க, இப்ப நம்ம ஊடகங்களை பார்க்குற செய்திகள்லாம் அவங்க பேசாம இவர் டிவிக்கு கூட கூட்டணி போயிடுவோமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, பெங்களூர்ல பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி நிகழ்ச்சி, ஒரு பொது நிகழ்ச்சியில செல்வ பெருந்தை அவர்கள் காங்கிரஸோட மாநில தலைவர் துணை முதலமைச்சர் திமுகவுடைய அடுத்த ஒரு தலைமைன்னு இருக்கக்கூடிய நிலையில அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்காம இறங்கி போறாரு. போகையில ஊடகத்துக்கு பேட்டி தர்றாரு, இன்னும் ஒரு மணி நேரத்துல நல்ல செய்தி வரும் பாருங்கன்றாரு. இது எல்லாம் இவங்க இந்த கூட்டணி இருக்கக்கூடிய அந்த 11 கட்சி கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருந்தது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சத்துக்கு குறைவான வாக்குகள் தான். 1,92,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, இதை ஒண்ணு திமுக விட்டு விலகி வேற திருப்பி வெண்ணொரு கூட்டணி வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கணும் மனசுல அவங்களுக்கு இருக்கு. சரி சார், இப்ப என்னன்னா இந்த கேள்விய பேரமாக பேசி புரியுது. இதே கேள்வியை ஏன் திமுகவுடைய மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இதை பத்தி பேசல அப்படின்னு ஒரு கேள்வி முன்வச்சா திமுக உடனே சொல்லுவாங்கல்ல, இட் இஸ் டூ ஏர்லி, இவ்வளோ சீக்கிரமா ஏன் கூட்டணியை நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பாங்க இல்லையா? அதை எப்படி நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறது? ஆமா, நிச்சயம் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். அதனால நம்மளா இப்ப தொடக்கத்துல ஆரம்பிச்சோம்னா இவங்களுடைய பேரம் அதிகமான சீட்டு கேட்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில அவங்க நாங்க தான் இப்ப இருக்கிறோம், எங்க கிட்ட எல்லாமே பலமா இருக்கு, எங்களை நம்பித்தான் நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு அண்ணன் மனப்போக்க காமிக்க பாக்குது திமுக. இப்ப காங்கிரஸ் அதுல கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு வர்றாங்க. விசிக்கு அங்கங்க தகவல் ஒரு மாதிரி அவங்களுடைய முற்றல் மோத காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட கூட்டணி சில இஸ்லாமிய கட்சிகள் எல்லாருமே ஒரு அதிருப்தியை காமிக்கிறாங்க. இது எல்லாம் ஒண்ணு கூட்டணி அப்படி இடம். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அதுதான் புரியுது சரவணன் சார். ஆனா இப்ப என்னன்னா, அப்ப மற்ற கட்சிகள்லாம் இது ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம முடிவெடுக்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஏன் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சீக்கிரமாகவே இந்த முடிவை எடுத்து பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க? அதுக்கு என்ன காரணம்? நம்ம கிடைத்த தகவல் வரைக்கும் பார்க்கல காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறாங்க. அதுதான் இப்ப அவங்களுக்கான ஒரு சமிகையாக தெரிகிறது. அதனால முன்னாடியே இந்த பேச்சை ஆரம்பிச்சு பிரச்சனையை உருவாக்கி ஏதாவது சொல்லி வெளியேறணும். அவங்க டிவிக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கதா ஒரு செய்தி வருகிறது. அதனால அதை வைத்து அவர்கள் இதை ஒரு முன்னாடியே திமுகவை மிரட்டுறதுக்கு இல்ல அதை விட்டு வெளியேறதுக்கான ஒரு முஸ்தீபுகள் இப்ப ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் அப்படி ஆரம்பிப்பாங்க நிச்சயமாக. அதனால திமுக என்ன செய்யுது, அப்படியே கொஞ்சம் அப்படி கவனிக்காத மாதிரி கண்டுக்கிறாத மாதிரி ஒரு கெத்து காமிக்கிற மாதிரி இப்ப சமாளிக்கிறாங்களே தவிர அவங்க அவங்களுடைய ஒரு அமைப்பு, குறிப்பா ஒரு அமைப்பை மட்டும் நம்பி அவங்க எல்லாம் சர்வே எடுத்திருக்கோம் அப்படின்னு அங்கங்க என்ன செய்யணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க.
கூட்டணி கட்சிகள் தங்களோட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து அவர் உதயநிதி அவர்களே சில இடங்களை சொல்றாருல்ல, கையை நம்ம விட்ட போயிடாது அப்படின்றாரு. ஏன்னா பயம் இல்லைன்னு சொல்ல மாட்டாருல்ல, அது மாதிரி. அதனால கை விட்டுற மாட்டாங்கன்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து அவங்களும் இன்டைரக்டா, ஏன்னா வந்து காங்கிரஸ் இந்த நேரத்துல வந்து இது பண்ண பார்ப்போம் நம்ம இல்லாம. ஏன்னா வெறும் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான். அப்ப நாங்க கூட இருக்க அந்த 5-10 கட்சி நாங்க இல்லாம நீங்க ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு திமுகவை மிரட்டுறதுக்கான ஒரு விஷயம். ஒருவேளை சார் இப்படி இருக்குமோ, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இந்த குழு அமைச்சிருக்காங்க இல்லையா, இந்த குழு திமுக உடனான இந்த பேச்சுவார்த்தையில என்ன கோணங்கள் எல்லாம் பேசுறாங்க, என்ன மாதிரியான வழியை நோக்கி போகுது, பாதையை நோக்கி போகுதுங்கிறத ஆழம் பார்க்கறதுக்காக அமைதியா இருக்காங்களா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம்? நிச்சயமாக இருக்கும். யாராச்சும் முதல்ல ஒருத்தர் ஆரம்பிக்கட்டும், அதுல என்ன மாதிரி திமுக என்ன கேட்டு என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டு நமக்கான விஷயத்துக்கு ஒரு நினைச்சிருப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சார், இப்ப திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு கடினமான சூழல் இருக்கு அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்ல ரொம்ப இலகுவாகவே இணக்கமா இருக்கிறாங்கிறது வெளியில தெரிஞ்சதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இணக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக வந்து சீட்டும் வேற சம்திங்காக மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமே தானே தவிர, உண்மையே தமிழ்நாட்டு நலன் கருதி இவங்க செய்யணும்னா இப்பயே அவங்க நிறைய போராட்டங்கள் நடத்தி இருந்திருக்கணும். திமுகவுக்கு எதிராக எத்தனையோ விஷயங்கள் திமுக இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கும் பொழுது எதற்குமே இவங்க வாய் திறக்காத கூட்டணி கட்சிகளாக இவங்க இருக்கிறாங்க. அதனால இந்நேரம் பேசி இருந்திருக்கணும். இவர் மதிமுகவுடைய பொதுச்செயலர் வைகோ மட்டும் சில இடங்கள்ல கோடிட்டு காமிக்கிறாரு. கூட்டணி விட்டு வெளியேறதுக்கான விஷயங்களை அவர் சில விஷயங்களை காமிக்கிறாரு. அவர் காமிக்கிறார் இல்லையா, அவருடைய மகன் காமிக்கிறார், துரை வைகோ காமிக்கிறார். அதனால வந்து திமுக வந்து இப்ப மதிமுக 2ஆ உடைச்சிருச்சு. இப்ப திராவிட வெற்றி கழகம்னு ஒரு கொண்டு வருது, மல்லை சத்யா அவர்கள் தலைமையில கொண்டு வருகிறது. அது வந்து மதிமுகல வைகோவோ துரை வைகோவோ திமுக எதிரான ஒரு மனநிலைக்கு வர்றாங்கன்னு பொழுது அந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இதேதான் மற்ற கட்சிகள்கிட்டையும் அவங்க வந்து கையாள போற விஷயமாக இருக்கும். சரி, அப்ப எப்படி சார் இப்ப மல்லை சத்யாவை வைத்து மதிமுக அவங்க இது பண்றாங்க, திமுக பின்னாடி இருந்து இயக்குதுன்னா மதிமுக தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம், சீட்டே கம்மியா கொடுத்தாலும் சரி நாங்க திமுக கூட்டணியில தானே இருப்போம்னு சொல்றாங்க. அவங்க கூட்டணி கட்சிக்கு எப்படி இவங்க துரோகம் பண்ணுவாங்க? வைகோ சொல்றாரு, அவர் வந்து பேரணி நடத்துறாரு, டாஸ்மாக் எதிரான பேரணி நடத்துறாரு, திமுக எதிரான பேரணியை தான் இருக்க முடியும். நடந்து வரக்கூடிய இது வந்து நடைபயணம் வந்து டாஸ்மாக் எதிராக பேசுறாருன்னா நிச்சயம் திமுக அவங்க தானே டாஸ்மாக் நம்பித்தானே அரசே நடந்து கொண்டிருக்கின்றது. 10 ரூபா பாட்டில் பாலாஜி இருக்கிறாரு, அப்ப அவங்க எதிர்த்தானே பண்றாரு. அப்ப எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன ஒரு அம்பு கூட பாக்குறாங்க. இந்த அம்புகளை எல்லாம் திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது, என்ன எதிர்முனை தாக்குதல்ங்கிறது இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். டாக்டர் சரவணன், இப்ப என்னன்னா திமுக கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களோட அந்த பார்கெனிங் பவரை ஜாஸ்தி பண்ணி திமுக கூட நிறைய சீட்டு கொடுங்கிற அந்த பிரச்சனை பண்ணாங்கன்னா திமுக என்ன செய்வாங்க? வில்சன் சார் சொன்ன மாதிரி 11 கட்சி கூட்டணி கட்சி எவ்வளவு சீட்டை கொடுத்துட முடியும்? அதுக்கு ஆசைப்படலாம். டபுள் டிஜிட்டுக்கு அவங்க சிங்கிள் டிஜிட்ல தான் திமுக பார்ப்பாங்க. இன்னைக்கு கள நிலவரம் அதிமுக வெற்றி பெற போகிறது. அதுதான் பார்லிமெண்ட்லயும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 3.92% தான் ரெண்டு கூட்டணி பார்க்கும் பொழுது. இப்ப நீங்க அரசு ஊழியரை மட்டும் கணக்கெடுத்தாலே 14 லட்சம் பேரு திமுக மேல கடும் கோபத்துல இருக்காங்க மக்கள். அதனால வந்து அதிமுக வெற்றி உறுதி. இதுல கூட்டணிக்குள்ள இவங்க பேரணி நடத்துறதுக்காக பண்றாங்களோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவர் ஸ்டாலினே வந்து சிதம்பரத்தின் மூலம் ஒரு கூட்டணினா சத்தியமூர்த்தி பவன்ல அவங்க உட்காந்து பேசினாங்கன்னா மண்டைய உடச்சு வெளியே வருவாங்க. அதனால ஒரு குழுவை முதல்ல அமைச்சிருது காங்கிரஸ், பயந்து போய் எதுக்கடா வம்பு அப்படின்ட்டு. அது மாதிரிதான் இருக்குமே தவிர எல்லா உள்ள கூட்டணி கட்சியும் அதுக்கு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எப்படி பொதுச் செயலாளர் எடப்பாடி சொல்றாரோ ஒரு மிகப்பெரிய கூட்டணி அவர் தலைமையில நிச்சயமாக அமையும். இப்ப இருக்கக்கூடிய இப்ப பாஜக அதிமுக சேரும் பொழுதே அவங்களோட 2 வாக்குகளை நீங்க ஆட் பண்ணாலே வெற்றி இலக்க தொடர்றாங்க. அதனால இன்னும் போனா அடிஷன் தான் ஏடிஎம்கே பக்கத்துல, திமுக டெலிஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அது வந்து இந்த கூட்டணியினுடைய பலவீனத்தினால அத சொல்றீங்களா, திமுக பலவீனம் ஆகுது அப்படின்னுட்டு? நிச்சயமாக. இப்ப நீங்க பீகார் தேர்தல கூட எக்ஸாம்பிள் எடுக்க, அங்க நிதிஷும் பாஜக முதவே சொல்லிட்டாங்க கூட்டணிட்டு, அவங்க ஜெயிக்கிறாங்க. தேஜஸ்க்கும் இங்க காங்கிரஸும் கடைசி வரைக்கும் குழப்பம் தான் பஞ்சாயத்து, கடைசி தோக்குறாங்க.
அதுதான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். புரியுது புரியுது. நன்றி நிதிஷ் பாஜக மாதிரி, எடப்பாடி ஐயா பாஜக, திமுக காங்கிரஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல வெற்றி யாரு பெறாங்க அப்படின்னு புரியுது புரியுது புரியுது. அதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.